வந்திருக்கும் முக்கிய செய்தி, ஹிஸ்புல்லா அமைப்பினர் வைத்திருந்த பேஜர் கருவிகள் டார்கெட் செய்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் 1000 பேர் காயமடைந்திருக்கின்றனர். மேலும் சிலர் உயிரிழந்திருக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதன் பின்னணியில் இஸ்ரேல் இருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். வணக்கம் முகிலன், இந்த தாக்குதல் குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். இன்று காலை முதல் ஹெஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தி வரக்கூடிய அந்த பேஜர் டிவைஸ்களில் வெடித்திருக்கின்றன. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது வரை காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இதுவரை ஒரு சிறுமி உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது காயமடைந்திருக்கின்றனர். குறிப்பாக தற்போது கிடைக்கக்கூடிய முதற்கட்ட தகவல்களில் ஹெஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தக்கூடிய இந்த பேஜர்களை இஸ்ரேல் அந்த சைபர் அட்டாக் மூலியமாக வெடிக்க வைத்திருப்பதாக முதல் கட்ட தகவல் வெளியாயிருக்கிறது. லெபனானில் இருந்து செயல்பட்டு வரும் இந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் தங்களுக்கென்ற ஒரு தனி தொலைத்தொடர்பு சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். அந்த சேவை இந்த பேஜர்கள் மூலியமாகத்தான் பயன்படுத்த முடியும். பெரும்பாலான இந்த ஹெஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் தலைவர்கள் இந்த பேஜர் மூலியமாக தான் தொலைத்தொடர்பை மேற்கொள்வது. அவர்கள் அனைவருமே தங்களுடன் வைத்திருக்கக்கூடிய இந்த பேஜர் டிவைஸ்கள் இன்று வெடித்ததால் ஏற்கனவே கூறியபடி சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது காயமடைந்திருக்கின்றனர். குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் தற்போது தயார் நிலையில் வைப்பதற்காக அந்த அரசும் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுவரை இஸ்ரேல் இந்த விஷயத்தில் என்ன நிலைப்பாடு ஏதேனும் உறுதி செய்வார்களா என்பதை நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். மோனிகா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.